பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில் கடற்கரை மணலில் இருந்தோமே. சுண்டலும் பஜ்ஜியும் சீ ஃபுட்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் வகை வகையாக புசித்தோமே. ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு மார்கழி மாத பனி விழும் இரவில் எங்கள் ஃபேமிலியோட சென்னை மெரினாக்கு போய் அங்கே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண வந்தேன். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பாட்டு பாடினேன். ஓகே, அங்கே நான் பார்த்த கடைகள், அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்ட கடைகள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ லைனாக பைக்கில் வரும்போதே இது எடுத்துக்கிட்டே வந்த படம் அது. இரவின் மடியில் நிலவின் ஒளியில் கடற்கரையை பார்க்குறது ரொம்ப அழகு. அந்த வகையில் அந்த மெரினா பீச் ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க, நீங்களும் எங்களோடையே பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கல, நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் சாப்பிட்டோம். அதனால் நாங்கள் பார்க்குறது அப்படியே எடுத்துக்கிட்டே வரேன். நீங்களும் எங்களோடையே ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே இந்த ஷவர்மா கடையை பார்த்தோன்னே எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஆசை வந்துருச்சு. சரின்னு ஷவர்மா வாங்குகிறாங்க. அதை பார்க்கலாம், பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த கடை பேர் விஐபி ஷவர்மா அட் மெரினா அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஷவர்மா பண்ணி தராங்க. ஷவர்மா ரொம்ப சாப்பிடக்கூடாது தான், அதனால் எல்லாம் ஆஃப் சாப்பிட்டாங்க. இந்த ஷவர்மா முடித்ததுக்கப்புறமா எல்லாம் ஒவ்வொரு கடையாக போயாச்சு. சுண்டல் கடை, பஜ்ஜி கடைன்னு ஒன்று விடலை. வாங்க, அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். எங்கெல்லாம் போகிறோன்னு லைன். இப்போது சுண்டல் கடைக்கு வந்தாச்சு. இந்த சுண்டல் கடையில் பூரி சுண்டல் சாப்பிட்டாங்க. சமோசா காலி ஆயிடுச்சு, அதனால் பூரி சுண்டல் இது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சூடு பண்ணி குட்டி குட்டி பானிபூரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு பொடிச்சு போட்டு இந்த சூடான சுண்டல், அது பட்டாணி சுண்டல், அதில் ஊற்றி அதில் வெங்காயம், நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ், அப்புறம் மசாலா இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கார்ன்லாம் போட்டு, பொரிச்ச கார்ன்லாம் போட்டு எல்லாம் கொடுத்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதையும் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து என்ன கடை அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா க்ளீனாகவே எல்லாம் இருந்துச்சு. நல்லா அழகாக சர்வ் பண்ணாங்க. அடுத்தது இது முடித்ததுக்கப்புறமா பஜ்ஜி கடை. பஜ்ஜி கடையில் விதவிதமான பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக பஜ்ஜி செஞ்சிட்ருந்தாங்க. அந்த பஜ்ஜி கடையிலையும் ஒரு பஜ்ஜி ஆர்டர் பண்ணிவிட்டு, ஒரு பிளேட் மொத்தமாக சாப்பிட முடியாதுல, ஒரு பிளேட் அப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. அதையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு சட்னியும் கொடுத்தாங்க. இப்போ காலிஃப்ளவர் பஜ்ஜி கேட்டதுனால அதுக்கு மாவு கலந்துட்டு அதையும் போட்டு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டாச்சு. அடுத்தது இப்போ வாழைக்காய் சீவுறாங்க. இன்றைக்கி இந்த பஜ்ஜி கடையிலேயே நிறையா எடுத்தாச்சு. அழகாக வருது அப்படியே. அதுக்கப்புறமா அதை மாவில் முக்கி போட்டு சுட்டு எடுக்க வேண்டிய வேலை தான்.
சிலர் கலந்து எல்லாமே கலந்து வாழைக்காய் பஜ்ஜி ஆனியன் எல்லாமே கலந்து அது அப்படியும் கொடுப்பாங்க ஒரு பிளேட் அப்படின்ட்டு. அது மாதிரி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜியும் சாப்பிட்டாச்சு. பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் வேறு கடைக்கெல்லாம் கூட போய் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி இந்த கடையிலேருந்து அடுத்த கடைக்கெலாம் போய் எடுத்தேன். அதுக்குள்ளே பாருங்கள் கலந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சிங்க. சரி நான் வேறு கடைக்கெல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனேன். பலூன் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பலூன் கடை, நிறைய பஜ்ஜி கடை இருக்குது. இது ஒரு பஜ்ஜி கடை. அது மாதிரி பொம்மை கடை எல்லாமே இருக்குது. எல்லா கடையும் இன்னும் அந்த சைடில் எல்லாம் கடைகள்லாம் நிறையாவே இருந்தது. நாங்கள் வந்தது சரி கூட்டம் இல்லாத கொஞ்சம் இடத்துல. அடுத்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அதையும் போய் பார்த்து எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெயில் வந்து அது காற்றுப்படாமல் மூடி வச்சு அழகாக பொரிக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கு அதில் வந்து மைனஸ் நல்லா ஊற்றி தராங்க. அடுத்த செட்டு வெந்துட்டுருக்கு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, மதிமொழி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடை. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மைனஸ் வேணால் மைனஸ், சாஸ் வேணால் சாஸ், ரெண்டுத்தையும் கலந்து வேணும்னாலும் அந்த மாதிரியும் போட்டு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது. நீங்களும் இங்கே மெரினா பீச்சுக்கு வந்தால் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அவங்க போடுற மசாலா நல்லா இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து இது ஒரு தடவை எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி காமிங்கன்னு சொன்னேன். சரின்ட்டு அது அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அப்படி சுற்றி விட்டு அழகாக ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்துடுது. அழகாக வந்துடுது. அதை எடுத்துகிட்டு ஷேப் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளோதான். இழுத்து விட்டால் வந்துடுது. அதில் மசாலா ஊற்றி கலந்து வச்சுருக்காங்க. மசாலாவை அது மேலே அப்படியே ஊற்றி அப்படியே எண்ணெய்க்குள்ளே ஸ்வாயிங்கன்னு விட்டுறாங்க. அவ்வளோதான். அந்த காற்று படாமல் எவ்வளோ அழகாக வந்து அதை பொரித்து எடுக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இங்கே வந்தாச்சு சீ ஃபுட் கடைக்கு. வண்டியிலேயே ரெடி பண்ணி தராங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரேட்டும் நியாயமாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கடை. அதுக்கப்புறம் அங்கே வந்து நண்டு சூப்லாம் வாங்கி குடித்தாச்சு. அங்கே ஒரு ஐட்டம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து இங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்னால் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கும் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். சரி நான் அதுக்குள்ளே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இது பார்சலுக்கு போகுது. இப்போ நம்மளுக்கு ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா கலந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் ஊற்றிக்கிறாங்க. ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் பொரிச்சிட்ருக்கும் போதே அது பொரியும் போதே அதுக்கு என்னெல்லாம் போடுறாங்கன்றதை பார்க்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் குக் ஆனோடனே எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் கூட ஆனியன், அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு வதக்குறாங்க. அதில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. நல்லா போட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் போடுறாங்க. ரைஸ் ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுட்டு ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட வந்து சிக்கன் பீஸ் பொரிச்சது போட்டு அதில் உப்பு இன்னும் என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போடுறாங்க. அதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அதில் வாசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மசாலாலாம் போட்டு அது நல்லா கலந்து விடுறாங்க. அந்த கலக்கிற ஸ்டைலுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். டக்குன்னு அதுக்கு அந்த கடாயும் அந்த கரண்டியும் போடுற தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரைஸும் ஆடுற டான்ஸை பார்க்குறதுக்காகவே பாருங்களேன். அந்த ஃப்ளேமில் பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அதுக்காகவே நான் உள்ளே வந்து எடுத்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் ரியலாக நல்லா இருந்தது. இது நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா அதையும் நல்லா ஒரு வதக்கி ஒரு தட்டி அப்படி அவ்வளோதான். அழகாக சர்வ் பண்ணிட்டாங்க 2 பவுலில். அடுத்தது இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, சில்லி ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அது ரெடி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஃபிஷ் போட்டு அதை ஃப்ரை பண்ணுறாங்க. இன்னொரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிச்சிட்டு
அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் போட்டு இன்னும் என்னெல்லாம் போடுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இது ரெடி ஆயிட்டுருக்கு. இது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்னெல்லாம் போடுறாங்கன்னு பார்ப்போமே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுறாங்க. கொதித்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு, டேஸ்ட்டுக்கு அஜினோமோட்டோவோ என்னவோ தெரியல. அப்புறமா காரத்துக்கு பெப்பரும் போடுறாங்க. முதல்ல மிளகாத்தூளும் போட்டாங்க. இன்னொரு ஒரு பவுடர் என்ன மசாலான்னு தெரியல. அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் இது என்ன நினைக்கிறேன், ஃபிஷ் மசாலா ஏதோ நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே அந்த புகையும் சேர்ந்து வருது. அதனால் அது ஒரு தனி டேஸ்ட் தான் கொடுக்குது. ஃப்ரை பண்ண ஃபிஷ் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு இதுவும் நல்லா அவங்க போடுற ஸ்டைலே தனி தான். அந்த கடாயை தூக்கி கரண்டியில் ஒரு தட்டு தட்டுறதே நல்லாயிருக்கு பார்க்க. இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இதில் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுறாங்க. அதையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பு தக்க 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 தக்கன்னு எரியுது. பார்த்திங்களா? பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. பார்க்கவே அப்படி பார்த்திங்களா, பார்க்கவே நாக்கு வருது. அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் அது ஸ்குவிட் மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. திருப்பி வர ரூட்டில் எல்லாம் ஒரு சின்னதாக ஒரு படம் பிடிச்சாச்சு. அவ்வளோதான். எப்படி இருந்தது இந்த விலாக்? எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மெரினா பீச் நைட்டில் பீச் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் Amma கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.